அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, இப்போ ஃபோனை திறந்தாலே என்ன வருது தெரியுமா? மீலாது கூடாது, மீலாது ஷிருக்கு, மீலாது பிதஅத்து, மீலாது குப்பை, இப்படித்தான் வருகுது. அல்லது இந்த மௌலூதுடைய பைத்தை படித்து கேவலப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மீலாதுண்டா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில் கூறுகின்றான், லவுலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக்க, நபியே நாயகமே உங்களை படைக்கவில்லை என்றா இந்த உலகத்தையே நான் படைச்சிக்க மாட்டேன், உலகத்தையே படைச்சிக்க மாட்டேன். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ ஏன் ஷைத்தானிக்கானே 4 தடவை கதறி அழுதான், தலையில் மண்ணை வாரி போட்டான். முதலாவது தடவை அல்லாஹ் அவனை ஷஃபிச்ச நேரம், 2வது தடவை அவனை சுவர்க்கத்திலிருந்து வீசிய நேரம், 3வது தடவை சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய நேரம், 4வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள். ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டான், கதறி அழுதான். இதே போல் இப்போக்கே ஷைத்தாங்களுக்கு ஈக்கேலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம் வந்தாலே ஈக்கேலா. மௌலூது கூடாது, அது கூடாது, எல்லாம் இப்படித்தான் வீடியோ வருது. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ இந்த மௌலூதில் என்ன இருக்குது? மௌலூதில் இந்த சுபஹான மௌலூது எடுத்துக்கொண்டா பாருங்கோ. ஆரம்பத்தில் வருது சுபஹானல் அதீதுல் கஃபார், சுபஹானல் அதீதுல் கஃபார், மன்னிக்கக்கூடிய கண்ணியமான அல்லாஹ் தூய்மையானவன். அல் ஹலீமு சத்தார், அவன் ஞானமானவன், குறைகளை மறைக்கக்கூடியவன். அப்போ பைத்தில் வரும் அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராதிகுனா, அல்லாஹ் படைச்சவன், ரிஸ்க் அளிக்கிறான். அதே போல் கடைசிக்கு எப்படி வருது? இலாஹி தம்மி மின் அமாலைனா, யா அல்லாஹ். துவா எல்லாமே துவா கொண்டு தான் முடியுது, சலவாத்துகள், ஜிக்ருகள் லீகால. இப்போ இதில் என்ன பிரச்சனைண்டா, சுபஹான மௌலூதில் ஒரு பைத் வருது. என்ன பைத்? யா நபி பைத். இதில் வருது என்ன? அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்ஸுனூபில் மூபிகாத். அல்லாட்டு தானே கேட்கணும், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க? இதுதான் இங்கே பிரச்சனை. சரி, இப்போ அந்த கஃபாருல் ஹதாயாடா நபியே நீங்கள் பாவங்களே மன்னிக்கக்கூடியவங்க. சரி, இப்போ பாவம் மன்னிக்கிடுச்சுன்னா நீங்கள் நினச்சிங்களா அல்லாட்ட கேட்குற மாதிரி, நபியே நீங்கள் பாவங்களை மன்னிச்சுடுங்கோ, நான் பாவம் செஞ்சிடும், அந்த பாவம் நினச்சிங்களா? துவா அல்லாஹ்கிட்ட மட்டும் தான் கேட்கணும், வேற யாருக்கிட்டையாவது கேட்டால் அவன் காஃபிர். சுஜூது அல்லாஹ்க்கு மட்டும் தான் செய்யணும். அன்பார்ந்தவர்களே, இப்போ புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, அனமாஹி ஜுனூப், நான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். இதற்கு விளக்கம் சொல்லணும், எனக்கு இதற்கு விளக்கம் தரணும். அன்பார்ந்தவர்களே, இப்போ நான் ஒருத்தருக்கு அடிக்கிறேன், அடிச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அவர் என்ன மன்னிக்கிறார்? அப்போ அவர் அல்லாவா? மனுஷன் மன்னிப்பது வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிப்பது வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஷாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட ஈரலை சப்பி துப்பிய ஹிந்தா வஹ்ஷி 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விட்டாங்க. அவங்க மன்னிப்பது வேறு, அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பது வேறு. ஒழுங்காக விளங்காததால் இவ்வளோ பிரச்சனை. சரி, இவரத்தில் இந்த அந்த கஃபாருல் ஹத்தாயா வஸ்ஸுனூபில் மூபிகாத், இது தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இந்த டைமில் அல்லாட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களே, விஷயம் முடிஞ்சே. ஏன் குழப்புறீங்க? பல்ல பிதுரு கண்ணெத்னே கனகோனாட்ட தென்னெத்னே, நாய் புல் தின்னவுமாது, தின்னக்கூடிய மாட்டுக்கு வழி விடவுமாது. இதே போல் சிலவன் செலவாத்து ஓதுவதும் இல்லை, ஜிக்ரு செய்ததும் இல்லை, அல்லாஹ் புகழுவதும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து அதிகமாக ஓதுவதும் இல்லை, மௌலூத் ஓதுவதும் இல்லை, ஓதக்கூடிய மக்களுக்கு விடுவதும் இல்லை. பண்பார்ந்தவர்களே, அப்போ முனாஃபிக்குகள் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க, அவங்களை யாரும் உதவியும் செய்ய மாட்டாங்க. அப்போ முனாஃபிக்கில் மிகப்பெரிய முனாஃபிக் யாருண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடியவன், நயவஞ்சன். இவன் தான் ஆகப்பெரிய முனாஃபிக். இவன் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பான், இவனுக்கு யாரும் உதவியும் செய்ய மாட்டான். அன்பார்ந்தவர்களே, ஏன் இவ்வளோ பொறாமை? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வளோ பொறாமை கொள்றீங்க? என்ன
அவங்களோட பேர பிள்ளை கேட்காத துவாவை ஷஃபாத்தை உம்மத்துக்காக வச்சிக்கிறாங்க. உம்மத்தண்டே வாழ்ந்தவங்க. அவங்களோட மேலே ஏன் பொறாமை கொள்றீங்க? ஒரு சஹாபி வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்போ கியாமத்துன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் கியாமத்தை பற்றி கேட்குறீங்க, என்ன அமல் செஞ்சு வச்சுக்கிறீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களோட மேலே நான் அன்பு கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அந்த அன்பு உங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட சுவர்க்கத்தில் இருப்பீங்க. அன்பார்ந்தவர்களே, எங்களோட உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளல ஈமான் கொள்ள மாட்டீங்க. உங்களோட உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளுங்கோ. அவங்களோட மேலே பொறாமை கொள்ள வேணாம், ஷைத்தானுக்கு பின்னால் போக வேணாம், அமல் செய்யக்கூடிய மக்களை தடுக்க வேணாம், ஹராத்தை செய்ய வேணாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பு கொள்ளுங்கோ, மக்களுக்கு தெளிவை படித்து கொடுங்கோ. சும்மா எகேன்ஸ்ட் பண்ணி கொண்டு மௌலூது கூடாது, மீளாது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாட்டி இந்த உலகத்தெல்லாம் படிச்சிக்க மாட்டாங்க. அவங்களால தான் எல்லாம் நடந்துச்சு. சிலவங்க கேட்குறாங்க, அப்போ பிறந்த நாளா இறந்த நாள் கேட்குறாங்க. இப்போ இறந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபரில் இருக்கிறாங்க, ரவுலா ஷரீஃபில் இருக்கிறாங்க. எங்களோட அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, இப்போ நாங்கள் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொல்கிறோமே, ஐயுஹன் என்றா முன்னால் இருக்கிறாங்க, முன்னால். அப்போ எங்களோட சலாம் அவங்களுக்கு தீர்க்கப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது, அமல் எடுத்து காட்டப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறைந்து வாழ்கிறாங்க. அல்லாஹ் இது மௌத்தன் ஒண்டிக்கு இதை உலக மக்களுக்கு காட்டணும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் வஃபாத் ஆக்கினான். அவங்க ஹயாத்தோடு தான் வாழ்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, மீராஜ் டைமில் எல்லா நபிமார்களும் தொழுந்தாங்களே, அக்ஸா பள்ளி தொழுந்தாங்களே. மார்க்கங்கள் ஒழுங்காக விளங்கோ, ஒழுங்காக படிங்கோ. இப்போ புகாரில் வரக்கூடிய அனமாஹி ஜுனூப்னு வருது, அனல் மாஹின்னு வருது, அனமாஹி ஜுனூப்னு வருது, ரெண்டு மாதிரி வருது. சரி, இப்போ இந்த அனமாஹி ஜுனூப்னா நான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் சொன்னாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு என்ன விளக்கம்? இந்த எத்தனையோ பேர் வீடியோ போடுறாங்களே இந்த வஹாபிகள், தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள், இவங்கள்ட்ட கேட்குறேன், இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு விளக்க தரணும் எனக்கு.